வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அன்பு மாணவர்களே, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகைக்காதே, நான் உன் தேவன். இது ஏசாயா 41:10 இறைவன் சொன்னது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு உங்கள் முன்னால் நீங்கள் பயப்படாமல் இருப்பதற்காக, திகைக்காமல் இறைவனை பணிவதற்காக இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு இறைவன், எல்லாம் வல்ல இறைவன் என்னை உங்கள் முன்னால் அனுப்பியிருக்கிறான். அதற்கு அவனுக்கு நன்றி சொல்லி உங்களையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கு 10ஆம் வகுப்பை 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தமிழில் எப்படி மதிப்பெண் பெறுவது, எதை எவ்வாறு எழுதுவது, என்னெல்லாம் செய்யலாம், இதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுவாக அவர்கள் முதல்ல தமிழ் தேர்வு, அதாவது அரசு தேர்வு எழுதுவதால் கொஞ்சம் அவங்களுக்கு பயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பயத்தை போக்குவதற்கு தான் இந்த ஒரு நிகழ்ச்சி உங்கள் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல உங்களுடைய வினாத்தாளை எடுத்து பார்த்தால், 10ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்தவரை வினாத்தாளை எடுத்து பார்த்தால் முதல் 15 வினாக்கள் அது ஒரு மதிப்பெண் வினாக்கள். அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதுபோல் சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். அப்போ பலவுள் தேர்க என்று நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அது புத்தகத்தில் ஒவ்வொரு இயலுக்கு பின்னால், நமக்கு 9 இயல்கள் அல்லவா, அந்த ஒவ்வொரு இயலுக்கு பின்னால் 5 வினாக்கள் விடையுடன் கொடுக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உங்கள் புத்தகத்திற்கு பின்னால் இருக்கின்ற அத்தனை வினாக்களையும், அதாவது 5 வினாக்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 40 வினாக்கள் இருக்கும். அது ஒன் வேர்டு, அது எளிதாக நீங்கள் படித்து விடலாம். யாரையாவது ஒப்பித்து அவர்களை கேட்க சொல்லி பார்ப்பது மிகச்சிறப்பு. அதனால் உங்களுக்கு 15 மதிப்பெண்ணில் குறைந்தபட்சம் 12 மதிப்பெண்கள், 13 மதிப்பெண்கள் அந்த புத்தகத்தின் உள்ளிருந்து தான் எடுக்கப்படுகிறது. அதை நீங்கள் பெறுவது மிக எளிது. இதை நீங்கள் முதல் முயற்சிக்க வேண்டும். இரண்டாவதாக 16வது வினாவிலிருந்து 21வது வினா வரை இருக்கக்கூடியது குறுவினா. அது இரண்டு வரி வினா விடைகள். இது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வினாக்களை எழுத வேண்டும். அதில் ஒன்றை கட்டாயம் எழுதுவது திருக்குறள். திருக்குறள் உங்களுக்கு 2 வகையாக கொடுக்கப்பட்டிருக்குது, 2 பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது திருக்குறளில் இருக்கிற மொத்த மனப்பாடமே ஒரு 10 திருக்குறள் இருந்தால் அதிகம். அதை நன்றாக படித்து எழுதி பாருங்கள். தமிழனாக இருப்பதே திருக்குறளுக்கு தான். திருக்குறள் நமக்கு பெருமை தரக்கூடிய ஒரு நூல். அதை கட்டாயம் ஒரு 10 திருக்குறளை நீங்கள் படிப்பது தவறே இல்லை. அதை நன்றாக எழுதி ஒப்பித்து எழுதி பாருங்கள். ஒரு திருக்குறள் கட்டாயமாக எழுத வேண்டும். அதில் பார்த்திங்கன்னா 4 வினாக்கள், அதில் 8 மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு திருக்குறளும் குறுவினாக்களும். என்னென்ன குறுவினாக்கள் படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எதையெல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்குரிய அதற்கான தாள் நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். அதை நீங்கள் வாங்கி அதை பார்த்து எந்த பேஜ், எந்த பக்கம், எந்த வினா என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் படித்தாலே போதுமானது. அதில் உங்களுக்கு 8 மதிப்பெண் கிடைக்கும். அடுத்தது 22வது வினாவிலிருந்து 28வது வினா வரை இருப்பது பயிற்சிகள். அதில் பார்த்திங்கன்னா 7 வினாக்கள் கொடுத்து 5 வினாக்களை எழுத சொல்கிறார்கள். அந்த பயிற்சி வினாக்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுவது 10 மதிப்பெண்கள் தான். அதை எவ்வாறு எழுத வேண்டும், எந்தெந்த பயிற்சிகள் எந்தெந்த பேஜ், எந்தெந்த பக்கத்தில் இருக்கின்றன, இவற்றை நான் கொடுக்கக்கூடிய அந்த தாளை வைத்துக்கொண்ட பேப்பரை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், படிக்கலாம். அதே போல் சிறுவினா விடை பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க. முதல்ல ஒரு பத்தி கொடுத்துட்டு கீழே வினாக்கள், அதாவது காம்ப்ரிஹென்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த பத்தி கொடுத்து கீழே ஒரு 3 வினாக்களை கொடுத்துருப்பாங்க. அந்த பத்தியை படித்து அந்த 3 வினாக்களுக்கு விடையளித்தாலே 3 மதிப்பெண்கள். அதே போல் மற்ற 2 சிறு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். அது எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். என்னுடைய பேப்பரை பார்த்தீங்கன்னா புரியும். அந்த சிறு வினாக்களில் உங்களுக்கு ஒரு வினா, அதுவும் 10 வினா விடை ஒன்றும் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்றும் எழுத வேண்டும். அதில் உங்களுக்கு 6 மதிப்பெண்கள். அடுத்தது சிறுவினா பார்த்திங்கன்னா செய்யுள் பகுதி, செய்யுள் சிறுவினா. இது ஒரே இடை வினா நீ சொன்னது செய்யுள் சிறுவினா. செய்யுள் சிறுவினா மொத்தம் 3 கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 2 வினா விடைகளாகவும் 1 4 வரி மனப்பாட பாடல், கட்டாயமாக எழுத வேண்டிய மனப்பாட பாடலாக அமைந்திருக்கும். அது என்னென்ன மாதிரி மனப்பாட பாடல்களை படிக்க வேண்டும் என்பதை நான் கொடுக்கின்ற பேப்பரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதில் 2 வினாக்களுக்கு மட்டும் நீங்கள் 2ல் 1க்கு பதில் எடுத்தால் போதும். மொத்தம் 2 வினாக்கள் 6 மதிப்பெண்கள். அடுத்தது அணி. நம்முடைய கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய இலக்கண பகுதி அணி. அந்த அணியில் பார்த்திங்கன்னா என்னென்ன அணி,
தீவகாணி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுபோல் தற்குறி பேட்டணி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல் இருக்கக்கூடிய 2-3 அணிகள் தான். அந்த அணிகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், அதை பார்த்துக்கலாம். அந்த அணியிலிருந்து ஒரு கேள்வி. ஆக 3. அதுக்கப்புறம் அலகிடுதல் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக அதை அந்த ஃபோனோட்டிக்காக பிரிக்கிறது, அவ்வளோதான். அதாவது உச்சரிப்பு அடிப்படையில் ஒரு பாடலை பிடிப்பதைத்தான் தமிழில் அலகிடுதல் என்று சொல்லுகிறோம். அப்போ அப்படிப்பட்ட அலகிடுதலை நீங்கள் உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு தெரிவித்திருப்பார்கள், சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். அது எப்படி என்பதை பற்றி பின்னால் வகுப்பில் பார்க்கலாம். ஆனால் அதை பற்றிய கருத்துக்களை எப்படி எழுத வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதில் அலகிடுதலும் அணியும் 2 1 எழுதினா போதும். 3 2s 6 மார்க்ஸ், 6 மதிப்பெண்கள் அதை பெறலாம். அடுத்தது செய்யுள் நெடுவினா என்னென்ன முக்கியமாக படிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தா 5 வினாக்கள், 5 மதிப்பெண் வினாக்கள் 5 நீங்கள் கட்டாயமாக எழுத வேண்டி இருக்கும். 25 மதிப்பெண்கள். அதில் பார்த்திங்கன்னா செய்யுள் நெடுவினா ஒன்று இருக்கும். திருக்குறள் நெடுவினா நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்துடும். அதில் செய்யுள் நெடுவினா. அடுத்து கடிதம் உங்களுக்கு 2 வகையான கடிதங்கள் நன்றாக சொல்லி கொடுத்துருப்பார்கள் நான் நம்புகிறேன். ஒன்று நண்பனுக்கோ அல்லது உறவினருக்கோ எழுதும் கடிதம், இன்னொன்று மற்றவர்களுக்கு எழுதும் கடிதம். நண்பர் உறவினர் அல்லாதவருக்கு எழுதக்கூடிய கடிதம். அந்த 2 கடிதங்கள் எப்படி எழுத வேண்டும் என்று உங்களுக்கு தெரிவித்திருப்பார்கள் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் 2 கடிதங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க, 2மே கொடுப்பாங்க. அதில் ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதினால் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். என்னென்ன கடிதங்கள் நமக்கு அதிகமாக கேட்கப்படுகிறது என்பதற்கு நான் பேப்பர் கொடுத்துருக்கேன். அந்த பேப்பரை பார்த்தீங்கனாலே எந்த கடிதம் உங்களுக்கு வரப்போகுது எக்ஸாமுக்குன்னு தெரிஞ்சிடும். ஆக அதையும் நீங்கள் நன்றாக பின்பற்றி கொள்ளலாம். அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. கட்டாயமான கேள்வி, 5 மதிப்பெண்கள். பாருங்கள், ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் ஒரு சின்ன கவிதை எழுதணும். மினிமம் ஒரு 6 லைன் அல்லது 5 லைனில் எழுதுகிற மாதிரி இருக்கும். 5 வரிகளில் அந்த கவிதையை நீங்கள் எழுத வேண்டி வரும். அப்படி பார்க்கின்ற போது நீங்கள் எல்லா கவிதைக்கும் எழுதக்கூடிய வரிகள் 2 வரிகள், மீதி 3 வரிகள் அந்த படத்தை பொறுத்து அமைய வேண்டும். இப்படி நீங்கள் அமைத்து கொண்டால் கட்டாயமாக இந்த வினாவை நீங்கள் தொட்டாலே 2 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு என்ன வழி என்பதை நான் சொல்லுகிறேன். பாருங்கள், அதையும் நீங்கள் இதில் நான் எழுதியிருப்பேன். என்னுடைய பேப்பரை பார்த்தீங்கன்னா அந்த கவிதையை எப்படி ஜென்ரல் லைன்ஸ் என்ன, ஸ்பெஷல் லைன்ஸ் என்ன, எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நாங்கள் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 5 மதிப்பெண்கள். அடுத்து படிவம் நிரப்புக. இது 3 வகையான படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று +1 சேர்றதுக்கான படிவம், காலேஜ் சேர்றதுக்கான படிவம் ஒன்று இருக்குது. அது எப்படி பண்ணணும், அது காலேஜில் +1 சேர்வதற்கான படிவம், சேர்க்கை படிவம். அடுத்தது ஒரு லைப்ரரியில் மெம்பர் ஆகிறதுக்கு, உறுப்பினர் ஆவதற்கு, ஒரு நூலகத்தில் உறுப்பினர் ஆவதற்கு எப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு படிவம், அது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தன் விவர குறிப்பு, பயோடேட்டா என்று ஆங்கிலத்தை தெரிவிப்பார்கள். அந்த தன் விவர குறிப்பு அடங்கிய ஒரு படிவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் உன்னுடைய பெயர், அதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு எழுதினால் போதும். அது அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த படிவத்தை நிரப்பினால் போதும். உன்னுடைய பிறந்த தேதி, தந்தை பெயர், உன்னுடைய முகவரி, இப்படி பல விஷயங்கள் அதில் குறிக்கப்பட்டிருக்கு. அதை நீ நன்றாக படித்து அது நிரப்பினால் போதும். இதில் 5 மார்க்கு. அடுத்தது மொழிபெயர்க்க. 2 வகையான மொழிபெயர்ப்பு நம்முடைய பாடப்பகுதியில் இருக்குது. ஒன்று சொற்றொடர், சென்டென்ஸ், இன்னொன்று பேராகிராஃப், அதாவது பத்தி மொழிபெயர்ப்பு. இந்த 2 வகையான மொழிபெயர்ப்புமே வருவதற்கு வாய்ப்பு. எந்தெந்த பக்கங்களில் இந்த சொற்றொடர் மொழிபெயர்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் என்னுடைய பேப்பரை நீங்கள் வாங்கி தரோவாக பார்த்தீங்கனாலே தெளிவாக புரிஞ்சிடும். அந்த பேஜுகள் மட்டும் நல்லா படித்தாலே கட்டாயம் எக்ஸாம் நல்லா எழுதிடலாம். அடுத்தது 3 நெடுவினா ஃபைனலாக நம்முடைய 10ஆம் வகுப்பு வினாத்தாளில் இருக்கும். ஒன்று உரைநடை நெடுவினா, இன்னொன்று துணைப்பாடு நெடுவினா, இன்னொன்று கட்டுரை எழுதுதல். இந்த 3மே ஒவ்வொன்றுக்கும் 8 மார்க், 24 மார்க். பாருங்கள், 4இல் 1 பாகம் மதிப்பெண் இதுதான். இதை எப்படி எழுதுவது? உரைநடை நெடுவினா உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நான் பேப்பர் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். அதில் உரைநடை நெடுவினானே போட்டு வினாக்கள் எழுதியிருப்பேன். அந்த வினாக்களை நன்றாக படித்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நல்லா படித்தாலும் இந்த வினாக்களை நன்றாக படித்து கொள்ள வேண்டும். அப்படி படித்து கொண்டு விட்டால் உரைநடை வினா அட்டன் பண்ணிடலாம். அதே போல் துணைப்பாட கதைகள், என்னென்ன கதைகள் பொதுவாக திரும்ப திரும்ப
கடந்த ஒரு 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக கேட்கப்படுகிறது அப்படின்றது 10 ஆண்டு வினா விடைகளை எடுத்து வினாத்தாள்களை எடுத்து சேகரித்து அவற்றை குறிப்பெடுத்து எவை கேட்கப்படுகிறது என்பதை தேர்ந்தெடுத்து அதை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த பேப்பரில் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த துணைப்பாட கதைகளை நீங்கள் நன்றாக படித்து கொண்டு நீங்கள் ஏதோ ஒரு 2 3 4 இருந்தால் அதிகபட்சம் ஒரு 4 இருக்கும். அதில் ஒரே ஒரு கதை 9வது இயலில் இருக்கக்கூடிய கதை ஒருவன் இருக்கிறான். அந்த கதையை முதல்ல விடவே விடாதீங்க. அது எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் வருது. ஆகவே அந்த கதையை நீங்கள் எப்படி படிக்க வேண்டும், அதில் எப்படி 8 மார்க் பெற வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கணும். கடைசியாக கட்டுரை ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் தான். கட்டுரை என்பது ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் அதான் இருக்கும். அதாவது அவங்களே அதுக்கான குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்தி விரிவாக்கி கட்டுரையாக்கம் செய்ய வேண்டும். இந்த பயிற்சி அநேகமாக அவங்க ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு தெரிவித்திருப்பார்கள். என்றாலும் அதை நன்றாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். என்னென்ன தலைப்புகளில் அந்த வினாக்கள் கேட்கப்படுகிறது என்பதெல்லாம் நான் பேப்பரில் கொடுத்துருப்பேன். அந்த தலைப்பு நமக்கு கொடுத்துருக்க கல்பனா சாவ்லா அறிவியல், கல்பனா சாவ்லாவும் அறிவியலும் என்று சொல்லக்கூடிய கருத்து, இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன். ஒரு 4 கொடுத்துருக்கேன். அந்த 4-5 நல்லா பார்த்தாலே ஒன்று வந்துடும். நீங்கள் சிறப்பாக எழுதலாம். எல்லா வல்ல இறைவன் உங்களை நல்ல முறையில் வழிநடத்துவார். அதிக மதிப்பெண்களை நீங்கள் 10ஆம் வகுப்பில் பெறுவீர்கள் என்று இந்த நேரத்தில் இறைவனத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.